நாட்டில் சிறுபான்மையின மக்கள் அச்ச உணர்வோடு வாழ்ந்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை திருவிக நகரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற அவர் சிறுபான்மையினருக்கு திமுக எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார். சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 6ஆம் கட்ட சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வருகிற 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் நடைபெறும் என்று கட்சித் தலைமை அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,53,000 பேர் விண்ணப்பித்து இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் சில நாட்களுக்கு முன்பு வெளியான நிலையில் பெயரை நீக்க 1,196 பேர் விண்ணப்பித்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தும் முகவரியை பதிவு செய்யாத 20 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் புதிய டிஜிட்டல் தொடரான வைப் வித் MKS இன்று மாலை வெளியாக உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாட உள்ளார். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து எதுவும் பேசவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கள நிலவரம் குறித்து மட்டுமே விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை அரையாண்டு விடுமுறை என இன்று முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை, திருச்சி நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உள்ள வழித்தடங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இந்து இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்து அமைப்பினர் விஜயவாடாவில் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மும்பையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வங்கதேசத்திற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கமிட்டனர். இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்படும் பேச்சுக்கே இடமில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து பொங்கலுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறினார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வலியுறுத்தி முருகன் கோவிலை சுற்றியுள்ள மக்கள் வீடுகளில் முருகன் படம் பொறித்த கொடியை கட்டி விளக்கேற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சிமலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்திய பெண்கள் விளக்குகளை சுற்றி அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இறுதி மூச்சு உள்ளவரை தன் தாய் கழகமான தாவேகவுடன் தான் இருப்பேன் என தாவேக நிர்வாகி அஜிதா தெரிவித்துள்ளார். கட்சி பொறுப்பு வழங்காததால் விஜய் காரை மறித்த நிலையில் எக்ஸ் தளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார்.